சீமானுக்கு வாக்களிக்காத மக்கள் இப்போது வருத்தப்படுவார்கள் என்று நரேந்திர மோடியால் சொல்லப்பட்டிருக்கிறார். என்னங்க, நரேந்திர மோடி சீமானுக்கு ஓட்டு போடாத மக்கள் வருத்தப்படுவார்கள்னு சொன்னாரா? ஆமாங்க, அது சொன்னது வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார். இனி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இயற்கை விவசாயத்துக்கு செல்லுங்கள், ஒர்க் ஓம், அதாவது வீட்டிலேருந்தே வேலை செய்யுங்கள், ஸ்கூலு பள்ளிக்கூடங்களுக்கு போய் படிக்காதீர்கள், வீட்டிலேருந்தே படியுங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுத்து படியுங்கள். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு இல்லை மட்டுமில்லை இந்தியாவே செல்ல போகிறது. சீமான் சொன்னார்ல, இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும், இயற்கையோடு சார்ந்து நம்ம பயணிக்கணும். அப்படி பயணிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்குவோம். அந்த மனுஷனை பைத்தியக்காரனை விட அதிகமாக எடுத்தீங்கடா. இன்றைக்கே அதை விட கேவலமாக நம்ம வாழ்கிற நிலைமை வந்துருச்சு. செந்தமிழன் சீமான் அவர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றியும் நம்ம இயற்கையாக நம்மளை காப்பாற்றிக்கிறத பற்றியும் பல்வேறு இடங்களை பேசியிருக்கார். அவர் புத்தகமே போட்டு வீட்டாண்டு இருந்து கொடுத்தார். அவருக்கு 30 லட்சம் வாக்குகள் கூட தரல, நீங்கள் 20 லட்சம் வாக்குக்குள்ளே தான் கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி அந்த நல்லவனுடைய வார்த்தை பழிச்சிருக்கு. இதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாம் போயிட்டோம். நடிகர் கூத்தாடி விஜயை கொண்டு வந்து அரசியல் வச்சோம், திட்டமிட்டே தான் அரசியல் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் விஜய் காமிச்சு அவரோட மேஜிக் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வேளை இதுதான் உண்மை இல்லைன்னா இவ்வளோ பெரிய இருக்கிற அதிமுக திமுக தாண்டி விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நாம் தமிழர் கட்சி தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே அவர் அரசியல் தான் பண்ணியிருப்பார். அவர் திட்டமிட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் தான் மேஜிக் பண்ணுவார், இந்த படம் நடிக்கிற மாதிரி நடிப்பார். நடித்தா நீங்களாம் நம்புவீங்க. தமிழ்நாட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒரு எனர்ஜி லாக்டவுன்ன்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் போயாக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இயற்கை விவசாயம், என் வீட்டாண்ட ஆடு இருக்குது, கோழி இருக்குது, மாடு இருக்குது, நிலம் இருக்குது, அந்த எல்லா இடத்துலையும் இயற்கை விவசாயம் இருக்குது. நானும் சாப்பிடுவேன், என்னை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 20-30 பேருக்கும் கொடுப்பேன். இப்படி ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி வச்சுருப்போம். ஆனால் எங்களை எதுக்குள்ளவும் போக விடாமல் திட்டமிட்டு நகர வாழ்க்கைக்குள்ளே தள்ளி இந்த 50-60 ஆண்டு காலங்களாக இப்போ வரப்போகிற இந்த லாக்டவுனை எப்படி சமாளிக்க போகிறோம்? தயவு செய்து அக்கௌண்ட்டில் பணமாக இருந்தால் ஒரு ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருந்தால் கூட பணமாக எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் பணமாக எடுத்து வைக்கலாம், அது முடிஞ்சு போயிடும். அது அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு திரும்பி வராது. தயவு செய்து நீங்கள் பணமாக இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பத்திரம், பாண்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க.